Hey guys, Assalamu alaikum, welcome back to my channel. ஸோ இன்றைக்கி ஷேர் பண்ண போகிற vlog வந்து ஈவினிங்லேருந்து நைட் வரையும் தான். ஈவினிங் டீ டைமில் ஸ்டார்ட் ஆகி நைட் டின்னர் நைட் ஷாப்பிங்னு சொல்லி இந்த மாதிரி தான் இந்த டே கண்டினியூ ஆகும். எப்பயும் போல் இந்த வீடியோ உங்களை எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரியே மீன்வேல் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாகவே பாருங்கள். ஸோ லெட் கெட் ஸ்டார்ட் வித் த வீடியோ. ஸோ மோஸ்ட்லி நிறைய பேருக்கு இந்த ஈவினிங் டீ டைமுக்குன்னு சொல்லி ஏதாவது செய்யுது. அது ஒவ்வொருத்தட்ட பழக்கம் தான். ஒவ்வொரு நாளுமே அந்த டீ டைம் ஸ்நாக்ஸ்ன்னு சொல்லி செப்பரேட்டாகவே செய்யுது. ஏன்னா விலாக்ஸ் பார்க்குற எத்தனை பேருக்கு அந்த பழக்கம் இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். நான் எப்படின்னு கேட்டேனாக்கா, ஈவினிங் டீ டைமுக்குன்னு சொல்லி ஸ்நாக்ஸ் எல்லாம் பெருசாக செய்ததில்ல. ஒரு சிலர் வந்து அதுக்கண்டு செய்தவங்க அதையெல்லாம் பார்க்க சொல்ல இது வந்து 3 நேரமே செய்த 3 நேரம் இல்லை, அப்படி பார்க்க சொல்ல 4 நேரம் செய்த மாதிரி. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் செய்யணும், திரும்ப லஞ்ச் செய்த, திரும்ப ஈவினிங் டீ டைமுக்கு செய்த, திரும்ப நைட் டின்னருக்கு செய்த. ஸோ அப்பப்போ அதெல்லாம் வந்து என்னால் எல்லாம் முடியாது, கஷ்டமான வேலை தான். மார்னிங் செய்தது லஞ்சு அது வந்து நைட் டின்னர் செய்ததே பெரிய விஷயம். இதுக்குள்ளே ஈவினிங் டீ டைமுக்கெல்லாம் யார் சரி வாரன்னு சொன்னாக்கா ஸ்பெஷலாக ஏதாவது செஞ்சு வைக்கிறேன். மற்றபடி எனக்குன்னு சொல்லி பெருசாக எதுவுமே செய்யுது. ஒரு சில நேரம் ஹாபி ஹோமில் ஈக்கிறேன்னு சொன்னால் ஆஃபீஸ் இல்லாத டைமில் அந்த டைமில் வந்து செய்யுது. ஈவினிங்கில் வந்து ஸ்நாக்ஸ் ஏதாவது, மற்றபடி எனக்குன்னு சொல்லி நான் எதுவுமே செய்யதில்லை. ஈவினிங் ஏதாவது ஈக்கும் அதை வந்து எடுத்து சூடு பண்ணி தின்னிய அந்த மாதிரி என்ன சரி செஞ்சு தின்னிய. இன்றைக்கு வந்து இது எமனி ஸ்வீட் உண்டு, ஹபியோட ஃப்ரெண்ட் ஒன்று தான் கொடுத்தது. இப்போ ஒரு 2 to 3 days மட்டும் ஆகிறேன். நான் இதுக்கு முன்னாடியே ஷோர்ட்லேயே ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ அது வந்து நிறையவே தந்திருந்தேன். அதை வந்து எங்களுக்கு தேவையான அளவை எடுத்துட்டு திரும்ப மற்றதை வந்து ஃப்ரிட்ஜில் போட்டு வச்சேன். தேவையான டைமில் எடுத்து அவனில் போட்டுருக்க சொன்னேன். அவனும் அந்த ஏர் ஃப்ரையரும் வந்து சேம் ஒரே மாதிரி தான். அவன் எடுக்கிறத விட எனக்கு ஏர் ஃப்ரையரில் போட்டு எதே லேசி மாதிரின்னு சொல்லி அதில் சின்ன ஒரு பீஸ் ஒன்று எடுத்து ஏர் ஃப்ரையரில் போட்டுட்டு அதோடைய வந்து நல்ல ஜிஞ்சர் போட்டு பிளேன் டீ ஊற்றணும்னு சொல்லிட்டு அதை ரெடி பண்ணிக்கொண்டு நின்றது. ஸோ இந்த ஒரு ஸ்வீட் வந்து யமனியில் ரொம்ப ரொம்ப ஃபேமஸான ஒரு ஸ்வீட்டு. இதோட நேம் வந்து சபாயா. நான் ஃபஸ்ட் டைம் தான் இது ட்ரை பண்ணிக்கி எனக்கு பார்க்கறதுக்கு வந்து இது வந்து எப்படின்னு கேட்டேனாக்கா, பஃப் பேஸ்ட்ரி ஷீட்டை வந்து பேக் பண்ணால் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இந்த நான் ஃபஸ்ட்டு அப்படி தான் நினச்சேன். அதை எடுத்து பேக் பண்ணி தந்துச்சு அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் தான் இதோட நேமை பார்த்து சர்ச் பண்ணி பார்த்து இது எப்படி செய்யுது எந்த மாதிரின்னு சொல்லி இது வந்து டோவை ரெடி பண்ணி லேயர் ரெடி பண்ணி அதுக்கப்புறம் பேக் பண்ணி எடுத்து. ஸோ இது வந்து ஃப்ரெஷ்ஷாகவே கொண்டு வந்து தந்த நேரம், அந்த செஞ்சத்தோடே கொண்டு வந்து தந்த டைம் வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக என்ன சொல்ல நல்ல கிறிஸ்பியாக இருந்தேன். நல்லா கிறிஸ்பியாக ஆகிக்கும் பேக் பண்ணதுக்கு பிறகு. அந்த டைம்லேயே வந்து ஹனியெல்லாம் ஊற்றினா டேஸ்ட் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்து ஓவராக ஸ்வீட்டும் இல்லை, அந்த ஹனியோட ஸ்வீட் மட்டும்தான் இருந்தது. நிறையவே கொண்டு வந்து தந்து சுட்டியும் அவன் சொன்னேன், நீங்கள் தின்றுட்டு பேலன்ஸ் ஆகிட்டு ஃப்ரிட்ஜில் போடுங்க, உங்களுக்கு தேவையான டைமில் எடுத்து பேக் பண்ணி அதுக்கப்புறம் ஹனியை மேலால் ஊற்றினுங்கன்னு சொல்லி. இப்போ ஒரு 2 to 3 days மட்டும் 3 days இல்லைன்னா 4 days மட்டும். இப்போ நான் எடுத்து பார்க்குறேன் பேக் பண்ணதுக்கு பிறகு அந்த ஃப்ரெஷ்னஸ் அந்த கிறிஸ்பினஸ் அப்படியே ஏக்கி பேக் பண்ணி எடுத்தனாக்கா அந்த ஃப்ரெஷ்ஷாக எப்படி செஞ்சு எடுக்கிறோம் எக்ஸாக்டாக அதே மாதிரி தான் இருந்தது. அந்த ஹனியோடு சேர்ந்து தின்னக்குள்ளே டேஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப நல்லாவே இருந்தது. நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கணும்னு சொன்னாக்கா சர்ச் பண்ணி பாருங்கள் ஐட நேமை, அதுக்கப்புறம் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்வீட் ஒன்று தான். இந்த மாதிரி ஈவினிங் டைமில் ஜிஞ்சர் போட்டு பிளேன் டீயை ஊற்றி இந்த மாதிரி ஒன்று தின்னக்குள்ள வந்து அதுவே ரொம்பவே என்ன சொல்ல ரொம்ப நல்லா ஆயிக்கு. ஸோ
ஸோ ஹபி வரோம் அப்படியே வந்துட்டேன் கிச்சனுக்கு வந்து ஹபிக்கு டீ ஊற்றுவோம்னு சொல்லி டீ ஊற்றுக்குள்ள தான் ஞாபகம் வர்றது. என்கிட்ட டீயோட ரெசிபி கேட்டேக்கு நான் வந்து ஷேர் பண்ணி விட்றேன். அப்கமிங்கில் அவசரமாகவே ஷேர் பண்ணுறேன். ஏதாவது யார் சரி கேட்டேனாக்கா அந்த ரெசிபி மட்டும் எனக்கு ஷேர் பண்ணி படியதே இல்லை. எப்பயுமே டிலே ஆகிக்கொண்டு தான் இருக்கேன். அது இல்லாமல் கேட்காத ரெசிபிஸ் எல்லாம் வந்து அடிக்கடி ஷேர் பண்ணி போய்ட்டுறேன். இப்போ டீயும் அதில் வந்து இன்க்ளூட் ஆகிக்கி நான் வந்து ஷார்ட்டில் இல்லைன்னா லாங் வீடியோவில் வந்து ஷேர் பண்ணி விட்றேன். ஸோ டீயே ஊற்றி கொடுத்துட்டு அப்படியே வந்துட்டேன். மகரிப் வாங்க சொல்லுவோம், மகரிப் தொழுவோம் என்று சொல்லி. ஸோ இன்றைக்கி லஞ்சை குக் பண்ண சிக்கன் கிரேவி வந்து லெஃப்ட் ஓவர் இருக்கு. அதோடைய தான் நான் டின்னருக்கு தேங்காய் ரொட்டி செய்வோம்னு சொல்லி ரொட்டிக்கு வந்து தேங்காய் வந்து ஃப்ரீசரில் தான் எப்போயுமே வைக்கிறேன். நான் வந்து ஃப்ரெஷ்ஷான தேங்காய் வாங்கிக்கொண்டு வந்து அதை ஃப்ரீசரில் வைக்கிறேன். ஏதாவது வந்து இந்த மாதிரி தேங்காய் ரொட்டி புட்டு இல்லைண்டா என்ன சார் சம்புல் செய்தண்டா அதுகளுக்கு தான் மோஸ்ட்லி இந்த தேங்காய் யூஸ் பண்ணுறது. மற்றபடி பவுடர் தேங்காய் தான் எப்போயுமே யூஸ் பண்ணுறது. தேங்காய் வந்து ஃப்ரீசரில் இருக்கிற சுட்டியும் கொஞ்சம் ஏர்லியாகவே எடுத்து வச்சிடணும். அப்போ தான் அந்த கூலில் போய்த்து ரொட்டி செய்யறது சரியாக இருக்கும். ஸோ நான் ஈவினிங்லேயே தேங்காய் வெளில எடுத்து வச்சுட்டேன். அதோடைய வந்துட்டேன் மகரிப் தொழுதோடைய வந்து தேங்காய் ரொட்டி செய்ய முடியும். நைட்டுக்கு கொஞ்சம் வெளியில் போகிற வேலையும் மேய்க்கி ரொட்டிக்கு வந்து எப்படின்னு கேட்டேனாக்கா சின்ன வெங்காயம் போட்டால் டேஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப நல்லா வைக்கும். அது டேஸ்ட்டே வந்து என்ன சொல்ல அது வந்து ரொட்டி கண்டு மட்டுமல்ல மோஸ்ட்லி வந்து எல்லா கறியுமே அதே மாதிரி தான். அந்த சின்ன வெங்காயம் போட்டு செய்யக்குள்ள அதோட டிஃப்ரெண்ட்டான ஒரு டேஸ்ட்டும் இருக்கும். பட் என்கிட்ட சின்ன வெங்காயம் இல்லை சுட்டியும் பெரிய வெங்காயம் கருவேப்பிலை சில்லி இதெல்லாம் வந்து சிறுசாக சொப் பண்ணி எடுத்தேன். ஸோ இந்த ஒரு கத்தி எனக்கு வந்து சொப் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கு. இந்த கீரையில் நான் எப்பயுமே இந்த ஒரு கத்தியில் தான் அரியுறது. கீரை வந்து அரிகிறதுக்கு வந்து எனக்கு என்ன சொல்ல ஒரு சில கீரை வந்து நல்ல மெல்லிஸாக அரியுறது. பட் எவ்வளோ தான் நான் அரிஞ்சனாலும் வரவே வராது. எப்போ இந்த ஒரு கத்தியை வாங்கினோம் அப்போலேருந்து பயமில்லாமல் கீரை வாங்குகிறேன். இதில் வந்து கட் பண்ணி எடுத்தனுக்க குயிக்காகவே கட்டாகிடும். நாங்கள் கையால் எப்படி சிறுசாக அரியுதோ அந்த மாதிரி அரிஞ்சு வரும். நல்ல பூ மாதிரி இருக்குமென்னு சொல்லுமே அதே மாதிரி தான் வரும். என்ன மாதிரி எத்தனை பேருக்கு கீரை அறிய தெரியாதவங்க அவங்க இந்த மாதிரி ஒரு கத்தி ஒன்று வாங்கி வச்சுக்கோங்க. ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்கு. ஸோ இந்த தேங்காய் ரொட்டி செய்யறதுக்கு கட் பண்ணி வச்சுக்கிற வெங்காயம் சில்லி கருவேப்பிலையோட கோதுமை உப்பு ஆயில் கொஞ்சம் சேர்த்தா நல்லா சாஃப்டாக வரும். இல்லை மெயின் விஷயமே தேங்காய் தான். எவ்வளோக்கு தேங்காய் போடியோ அவ்வளோக்கு ரொட்டி வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். அந்த டேஸ்ட்டே வந்து நல்லா இருக்கும். ஸோ அதனால் தேங்காய் தான் கொஞ்சம் கூடுதலாகவே சேர்க்கணும். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு அதுக்கப்புறம் என்ன கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்க்கணும். சேர்த்து அந்த டோவை வந்து ரெடி பண்ணி கொள்ளணும். ஸோ இந்த தேங்காய் ரொட்டி எப்படின்னு கேட்டேனாக்கா நல்லா திக்காக இருக்கணும். மற்ற ரொட்டி வெரைட்டியே மாதிரி இல்லை. சப்பாத்தி அந்த மாதிரி நானில் வந்து நல்ல மெல்லிசாக தானே செய்யணும். பட் இது வந்து நல்ல திக்காக இருந்தால் தான் நல்ல ஒரு டேஸ்ட் ஒன்று வரும். அந்த பால் டேஸ்ட் தேங்காய் டேஸ்ட்டெல்லாம் வந்து நல்ல திக்னஸ் தான் வர்றது. இந்த தேங்காய் ரொட்டி மோஸ்ட்லி ஈக்கிறதே வந்து ஸ்ரீலங்காவில் தான். மற்றபடி வந்து இந்தியாவில வந்து எனக்கு தெரிஞ்ச மட்டும் ஈக்கோ தெரியா ஒரு சில சைட்டில் ஈக்கும் மற்ற கண்ட்ரிகள் ஈக்கோ தெரியும். பட் ஸ்ரீலங்காவில் தான் இது வந்து நல்லாவே ஃபேமஸ். எல்லா இடத்துலையுமே செய்து இந்த தேங்காய் ரொட்டி. ஸோ ஒரு சிலர் வந்து இதை விட நல்ல பெருசாக செஞ்சு நல்லா திக்காக செய்த ஒரு சிலர் வந்து இதை விட சிறுசாக செஞ்சு திக்காக செய்த ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மாதிரி செய்த நான் இந்த சைஸ்லேயும் செய்து இதை விட சிறுசாகவும் செய்தேன். தேங்காய் ரொட்டி ஒண்டை வந்து ஸ்டவ்வில் ஏற்றிடணும்னு சொல்லி அந்த கல்லை சூடு பண்ணியே தான் வச்சேன். அந்த சூட்டோடையே தான் போட்டேன். பெரட்டி போட்டு சுடிய வேலை மட்டும்தான் ஏக்கினேன். சுட்டை எடுத்து தின்னுட்டு இனி வந்து நைட்டு வெளியில் போகிற வேலைமைக்கு அதனால் அவசரமாகவே செஞ்சுக்கொண்டேன்.
ஸோ ரொட்டியை செஞ்சு முடிஞ்சது பிறகு அதே பேனில் ஆம்லெட்டை போட்டு எடுத்தேன். எப்பயுமே ஆம்லெட் போட்டு நான் வேறொரு பேன் வச்சுக்கேன். இன்றைக்கி இதிலே செஞ்சுட்டேன். வேலையோட வேலையாக இதிலே முடிச்சிடும் மனசுல. அதை எடுத்தால் திரும்ப அதையும் கழுவணும். இதுவும் பேன் தானே. வெசல்ஸ் கூட தான் வேலையும் கூடிய. வெசல்ஸ் எவ்வளோக்கு நிறையுதோ அவ்வளோக்கு வேலை கூட மாதிரி. ஒன்று முடியும் ஒன்று அதிலே செஞ்சுட்டேனாக்கா வேலையும் ஈஸியாக முடிஞ்சிடும். ஸோ ஆம்லெட்டையும் போட்டு எடுத்துகிட்டு அப்படியே தீண்டுட்டு நானும் போய்த்து அப்படியே ரெடி ஆகும்னு சொல்லி. ஸோ நான் இப்போ கொஞ்ச நாளைக்கு இந்த லுலுவோட பார்க்கிங் இஷ்யூவை பற்றி ஒரு வீடியோ ஷேர் பண்ணியிருந்தேன். எத்தனை பேர் பார்த்துட்டு தெரியா. அதுக்கப்புறம் ஷோர்ட்லேயும் கூட ஷேர் பண்ணியிருந்தேன். இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், டிக்டாக் எல்லாத்துலேயுமே ஷேர் பண்ணியிருந்தேன். மாஷால்லா அது நல்லா ரீச் போயிட்டு நிறைய பேர் கமெண்ட்ஸ் பண்ணேன். நான் கூட எதிர்பார்க்கல இந்த அளவு பேர் கமெண்ட்ஸ் பண்ணணும்னு சொல்லி. எல்லாருமே இப்போ நாங்களும் போகிறல்ல இந்த பார்க்கிங் இஷ்யூன்னு சொல்லி தான் அந்த மாதிரி தான் நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தது. அதுக்கு பிறகு நானும் லுலு சைட்டுக்கே போகல. அதுதான் லாஸ்ட்டாக போனது. இப்போ மிச்சம் நாள் ஆகுது. எனக்கே ஞாபகம் இல்லை எப்போ போகணுன்னு சொல்லி. அதுக்கு பிறகு இப்போ தான் வாருது. பிகாஸ் இப்போ அந்த இஷ்யூ இல்லையா. முன்னாடி எப்படின்னு கேட்டேனாக்கா 2 ஹவர்ஸுக்கு மேலே பர்ச்சேசிங் பண்ணினேனாக்கா பார்க்கிங்க்கு மணி பே பண்ணணும். பட் இப்போ அந்த மாதிரி எந்த ஒரு இஷ்யூவும் இல்லை. உங்களுக்கு எவ்வளோ டைம் வேணும்னாலும் மெடிக்கலும் பர்ச்சேசிங் பண்ணதுக்கு ஃப்ரீயாகவே பண்ணிடலாம். அதனால தான் சரிதான் இப்போ அந்த இஷ்யூ இல்லை. வாங்க லுலுக்கு போகும்போது சொல்லி லுலுக்கு தான் வந்தேன். ஸோ வந்ததோடைய ஃபர்ஸ்ட் வேலையாக இந்த சீ ஃபுட் செக்ஷனுக்கு தான் வந்தது. மீன் பார்ப்போம். மீன் இருந்தனா கட் பண்ணி கொடுத்துருப்போம். மற்றதெல்லாம் முடியக்குள்ளே இங்கே எடுத்துக்கொண்டு போய்த்துடலாம் சொல்லி எப்பயுமே அதே மாதிரி தான் செய்தது. பட் இந்த டைம் போனாக்கா ஃப்ரெஷ்ஷாக மீன் எதுவுமே இல்லை. ஈக்கி மீன் பட் ஃப்ரெஷ் இல்லை. அதோடைய சரித்தான் மீன் வாங்க தேவையில்லைன்னு சொல்லி அப்படியே வந்துட்டேன். சிக்கன் ஏதாவது இருக்கான்னு சொல்லி இங்கே சிக்கனில் இது லெக் இது கூட விற்கிறேன். அதை சிக்கனில் ஸ்கின் ரிமூவ் பண்ணினா இருக்குமே அந்த ஸ்கின் அதை கூட இங்கே விற்கிறேன். நான் ஒரு சில நேரம் கண்டிக்க அதெல்லாம் யார் எடுக்கிறேன்னு தெரியா. பட் பார்க்கறதுக்கு என்னமோ மாதிரி தான் இருந்தது. ஜஸ்ட்டு நான் வீடியோவில் காட்டினேன். அதோடைய ஃப்ரெஷ்ஷாக ட்ரிங்க் விற்கிற இப்போ நிறையவே அப்டேட் ஆகி மிச்சம் நாளைக்கு பிறகு சுட்டி லைவ் கிச்சன் போட்டிக்கு லைவாக ட்ரிங்க் அவங்களே ரெடி பண்ணி தரேன். அது இல்லாமல் லைவாக தோசை, சப்பாத்தி அந்த மாதிரி ஐட்டமாக ரெடி பண்ணி தரேன். ஸோ அது மட்டும் இல்லை பூரியும் 2-3 வெரைட்டியில் அவங்களே லைவாக ஃப்ரை பண்ணி ரெடி பண்ணி தரேன். அதோடைய மற்ற சைடுக்கு போனாக்கா பஃபே செட் ஃபுல்லாகவே எல்லாமே ரெடி பண்ணி வச்சுக்கி சிக்கன் ஃப்ரை, அதோடைய ஃப்ரைட் ரைஸ், பிரியாணி அந்த மாதிரி ஐட்டம் எல்லாம். ஸோ இப்போ நிறைய நாளைக்கு சுட்டியும் நிறைய விஷயம் அப்டேட் ஆகிக்கு, டிஃப்ரெண்ட் ஆகிக்கு. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே வந்துட்டேன் வெஜிடபிள் செக்ஷனுக்கு. வெஜிடபிள் கொஞ்சம் வாங்குவோம்னு சொல்லி. எதுவா ரொம்ப இல்லை அது சொல்லி துரியன் எவ்வளோ
என்னோடய வ்ளாக்ஸ் எல்லாம் அடிக்கடி பார்க்குறவங்களுக்கு தெரியும். நான் அடிக்கடி வந்து இந்த வெஜிடபிள் வாங்குறது வந்து எங்களோட ஹோமுக்கு பக்கத்துலேயே சின்ன ஒரு தட்டு கடை ஒன்று இருக்கு. நான் இதுக்கு முன்னாடி கூட வீடியோஸில் ஷேர் பண்ணிக்கிறேன் அது எப்படின்னு சொல்லி. ஸோ அதில் தான் மோஸ்ட்லி வாங்குறது நான். அதில் இல்லாதது தான் எங்களை வாங்குறது. அதில் எல்லாமே வந்துடும். இந்த கருவேப்பிலை, ரம்பு அந்த மாதிரி ஐட்டம் அதுக தான் மெயினாகவே இல்லாது. அது மட்டுமல்ல லுலுலேக்கு வெஜிடபிள் மட்டுமல்ல மற்ற எல்லா ஐட்டம் இருக்கிற சுட்டியும் எனக்கு இந்த மா ஐட்டம் அதோடைய அரிசி அந்த மாதிரி ஐட்டங்களுக்கு தான் மெயினாக வாருது. ஆயில் அந்த மாதிரி வெஜிடபிளில் மோஸ்ட்லி அங்கே வாங்குகிறேன். அங்கே இல்லாத பேலன்ஸை தான் இங்கே வாங்குறது. ஸோ வந்தேன் ரொம்ப வாங்க பட் ரொம்ப ஈக்கல்ல அதோடைய தான் சரி தான் சொல்லி ஈக்கிற மற்ற வெஜிடபிள் எது எது பேலன்ஸ் ஆகிறோ அதெல்லாம் வாங்கிக்கொண்டு பில் போட்டுக்கொண்டு அப்படியே வந்து ட்ரெஸ் செக்ஷனுக்கு கொஞ்சம் போய் இது பார்ப்போம்னு சொல்லி. ஸோ முன்னாடியெல்லாம் எப்படின்னு கேட்டால் லுலுவில் வந்து ஃப்ராக் வந்து நிறையவே செலெக்ஷன் வரும். நான் முன்னாடி எப்போ வந்திருந்தாலுமே லுலுவில் ஒரு ஃப்ராக் சரி வாங்கிப்பாடி அவ்வளோக்கு நிறைய செலெக்ஷன் வரும். எப்போ வந்தாலுமே புதுசு புதுசாக வந்திருக்கும். அந்த டைமில் அடிக்கடி எனக்கு வாங்கிப்பாடியே நிறைய பேர் கேட்குறோங்க ஆனால் நீங்கள் வாங்குகிற ஃப்ராக்கெல்லாம் வந்து எங்களை வாங்குறேன்னு சொல்லி நல்லா இருக்கேன்னு சொல்லி நான் அந்த டைமே சொல்கிறேன் லுலுவில் தான் வாங்குகிறேன் அப்படின்னு சொல்லி. பட் அதுக்கு பொறுப்பு இப்போ பார்க்குறேன் அவ்வளோ பெருசாக வந்து செலெக்ஷனே இல்லை. இப்போ வந்து எப்போ போனாலுமே வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும். இன்றைக்கும் மிச்ச நாளைக்கு பிறகு வந்து நல்லா இருக்கும் ஏதாவது இருந்தால் எடுப்போம்னு சொல்லி. பட் வந்து பார்க்குற எனக்கு எப்பயும் பார்க்குற மாதிரி தான் இருக்கு. பட் இங்கே வந்து ப்ரைஸ் வந்து கொஞ்சம் கூடுதல் மாதிரி தான் எனக்கு இருந்தது. இதில் வந்து முன்னாடி எடுக்கிறத விட இப்போ வந்து முன்னாடியெல்லாம் அவ்வளோ பெருசாக ப்ரைஸ் வந்து அப்படி கூட என்னன்னாக்கா ரீசனபிள் ப்ரைஸ் தான். பட் இப்போ எல்லாம் ப்ரைஸ் வந்து நல்லா கூட மாதிரி அதோட கம்பேர் பண்ணக்கொள்ள அதோட நான் எனக்கு வந்து செலெக்ஷனும் பெருசாக எதுவுமே செட் ஆகலை. பார்த்துட்டு அப்படியே நானும் வந்துட்டேன். ஸோ என்னென்ன தேவைன்னு பார்த்து எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டு பில் பே பண்ணிட்டு அப்படியே நாங்களும் ஹோமுக்கு வந்துட்டேன். ஸோ இந்த மாதிரி தான் போனது இந்த டே எனக்கு ஈவினிங்லேருந்து நைட் வரைக்குமே. ஹோப் உங்களை எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் இன்ட்ரெஸ்டிங்காக ஈந்திக்குமே நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. டோன்ட் forget to subscribe and click the button also to get new update. Inshallah see you soon in my next new video. Until then take care. Bye bye.